நம்ம கண்ணு முன்னாடியே நாம பார்கெயின் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பொருளை ஒருத்தன் அசால்ட்டா வாங்கிட்டு போயிடுவான். ஆனா நம்மளால மட்டும் அதை வாங்கவே முடியாது. எப்படிரா இவங்களால மட்டும் பார்கெயின் பண்ண முடியுது, நம்மளுக்கு வாயிலேயே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ்குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 34. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாம தோத்து போற இடம் எங்கன்னு தெரியுமா? கடை தெருவில் தான் போவோம், பார்கெயினே பண்ண மாட்டோம், சொல்றதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். இதை ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இல்லை ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இதற்கு காரணம் 3 விஷயங்கள். முதல் விஷயம், பார்கெயின் பண்றதுங்கிறது ஒரு ஆர்ட். இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கில்லை கத்துக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியணும், அவங்கள இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியணும். இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க, அப்ளை பண்ண போறீங்க, இனிமே பார்கெயின் பண்ணி அசத்த போறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்க மைண்ட் செட் ஷிஃப்ட்டுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹூக் என்ன தெரியுமா? மைண்ட் செட் ஷிஃப்ட். என்னன்னா, நம்மளால பார்கெயினே பண்ண முடியாது, நம்மளால அவங்கள இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க உங்க மைண்டை. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இது 100 ரூபாய் அப்படின்னு சொன்னா நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் திங்கு, பார்கெயின் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கு நீங்க வந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரேட்டை பேசுறதுல ஆரம்பிப்பீங்க. ஸோ இனிமே இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்டை ஃபர்மா வச்சுட்டு போங்க. இந்த பொருளை நான் பார்கெயின் பண்ணுவேன், அது கிடைக்குதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நான் பார்கெயின் பண்ணுவேன்றத ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன காஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம என்ன காஸ்ட் சொல்கிறோம், அவங்களோட தேவை என்ன, நம்மளோட தேவை என்ன, அவனுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிடலாம். இதை அப்ளை பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.